ஆந்திரா, தெலங்கானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா ஆகிய 9 மாநிலங்களில் திங்கட்கிழமை 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆந்திராவில் மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவும் நடைபெறவுள்ளது. வங்கதேசத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்த மேற்கு வங்கத்தை திரிணாமுல் காங்கிரஸ் ஊழல் மையமாக மாற்றியுள்ளதாக பிரதமர் மோடி சாடினார். மேற்கு வங்கத்தில் தற்போது வெடிகுண்டு தயாரிப்பு குடிசை தொழிலாக மாறியுள்ளதாகவும் அவர் கடுமையாக விமர்சித்தார். மேற்கு வங்க மாநிலம் பாரக்பூரில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தி வாக்கு சேகரித்தார். அப்போது சாலையின் ஓரத்தில் கட்சி கொடி மற்றும் பதாகைகளுடன் நின்றவாறு பாஜக தொண்டர்கள் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் நாட்டை எக்ஸ்ரே செய்ய போவதாகவும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் சமமான பங்களிப்பை உறுதி செய்வோம் எனவும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக கோடீஸ்வரர்களிடமிருந்து பெற்ற ரூபாய் நோட்டுகளை பாஜக எண்ணிக்கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பீகாரில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்ற ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். இதனிடையே ஆய்வு சோதனையெல்லாம் எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும்தான், பாஜகவினருக்கு இல்லை என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் 6 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமாக ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தியில் தலா 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், திருத்தணியில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வீரசிகாமணி, சேந்தமரம், அருணாச்சலபுரம், அரியநாயகிபுரம், அச்சம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கனமழையால் குறுவை, நெல் மற்றும் பருத்தி சாகுபடி செய்திருக்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஜாலியாக குளித்து மகிழ்ந்தனர். விடுமுறை என்பதால் திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கோடை வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் குவிந்த பொதுமக்கள் ஜாலியாக குளித்து மகிழ்ந்தனர். நீர்வரத்து சற்று குறைந்திருக்கும் நிலையில் குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் குளித்தனர். தூய்மையான அன்பை மாறி என பொழியும் தாய்மார்கள் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துகள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் உயிராக உருவான நம்மை தன் வயிற்றுக்குள் சுமந்து வாழ்நாளெல்லாம் பாசத்தோடு அரவணைக்கும் அன்பின் திருவுருவு அம்மா என்று நெகிழ்ச்சியுடன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அன்பின் முழு உருவமாய் திகழ்ந்து குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தம் வாழ்நாளையே தியாகம் செய்யும் தாய்மார்களுக்கு அன்னையர் தின வாழ்த்துகள் என்று நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் அன்னையரை இன்று மட்டுமல்ல எந்நாளும் போற்றி வணங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். முத்திரைத்தாள் கட்டணங்களை பல மடங்கு உயர்த்திய தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதனை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் வழிகாட்டு மதிப்பு செல்லாது என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். முத்திரை கட்டண உயர்வுக்கான அரசாணையை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார்.
மக்கள் மீது சுமையை ஏற்றாமல் அரசின் வருவாயை பெருக்குவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் 3198 கோடி ரூபாய் மதிப்பில் 28,824 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 7,582 சிதிலமடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் 70வது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். 70 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக்கை வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 70வது பிறந்த நாளை கொண்டாடும் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வெளிமாநிலங்களிலிருந்து தக்காளி வரத்து அதிகரித்துள்ளதால் சென்னை கோயம்பேடு சந்தையில் அதன் விலை குறைந்திருக்கிறது. ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 200 டன் தக்காளி கூடுதலாக வந்துள்ளதால் விலை குறைந்து 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வரத்து குறைவால் சென்னை கோயம்பேடு சந்தையில் பூண்டு விலை கிடுகிடுவென உயர்ந்து கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதேபோல வரத்து குறைவால் பீன்ஸ் கிலோ 180 ரூபாய்க்கும் கேரட் கிலோ 65 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் ரூபாய் 7 கோடி செலவில் பாய்மர படகு விளையாட்டு தளம் அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. கூவம் ஆற்றின் முகத்வாரத்தில் 2.75 ஏக்கர் பரப்பளவில் பாய்மர படகு விளையாட்டு தளம் அமைக்க கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி பெற தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விண்ணப்பித்துள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நோய்களை பரப்பக்கூடிய வகையில் கரப்பான் பூச்சிகள் காணப்பட்டதால் சுத்திகரிப்பு பணிகள் நடைபெற்றன. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் அமரக்கூடிய நாற்காலி முதல் கதவு, ஜன்னல் என அனைத்து பகுதிகளிலும் கரப்பான் பூச்சிகள் அலைந்து திரிந்த காட்சிகள் வெளியாகின. ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநர் பொறுப்பில் RSS பிரமுகரை நியமிக்க மத்திய பாஜக அரசு துடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அறிவிப்பு வெளியாகிய 6 மாதத்திற்குள் நடத்தி முடிக்க வேண்டிய நேர்காணலை தற்போது நடத்துவது தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய செயல் என்றும் புகார் எழுந்துள்ளது. சென்னை மாநகராட்சி தங்குமிடத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களை சந்தித்த மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். தண்டையார்பேட்டை மற்றும் திருவான்மியூர் வட்டத்தில் உள்ள தங்குமிடங்களில் உள்ள குழந்தைகளுடன் அவர் உரையாடினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஏந்தல் பைபாஸில் அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் கம்பன் கார் விபத்தில் சிக்கிய நிலையில் இது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. லேசான காயமடைந்த கம்பன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின் வீடு திரும்பினார். நாகை இலங்கை இடையேயான கப்பல் சேவை மீண்டும் 13ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கப்பல் சேவை 13ஆம் தேதிக்கு பதிலாக வரும் 17ஆம் தேதி முதல் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. காசி விஸ்வநாதர் கோவிலில் பிரதமர் மோடி திங்கட்கிழமை சுவாமி தரிசனம் செய்ய உள்ள நிலையில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் காசி விஸ்வநாதர் கோவிலில் வழிபாடு செய்ய உள்ளார். தென்னிந்தியாவில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா, தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பாஜக அதிக இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் என கூறினார். மோடியை விவாதம் நடத்துவதற்கு அழைக்க நீங்கள் என்ன பிரதமர் வேட்பாளரா என ராகுல் காந்தியை மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கேலி செய்துள்ளார். பாஜக வேட்பாளரை கூட எதிர்த்து போட்டியிட தைரியம் இல்லாத ராகுல் காந்தி தற்பெருமை பேசுவதை தவிர்க்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். முக்கிய பிரச்சனைகள் குறித்து பொது தளத்தில் விவாதத்திற்கான அழைப்பை ஏற்கும் தைரியம் பிரதமர் மோடிக்கு இன்னும் வரவில்லை என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷின் எக்ஸ் பதிவில் விவாதத்திற்கான அழைப்பை ராகுல் காந்தி ஏற்று ஒரு நாள் ஆகிவிட்டதாக கூறப்பட்டுள்ளது.
சூரியனில் நிகழ்ந்த வெடிப்புகள் குறித்த புகைப்படங்களை நாசா வெளியிட்டுள்ளது. நாசாவின் சோலார் டைனமிக்ஸ் ஆய்வகம் இந்த சூரிய வெடிப்புகளை புகைப்படம் எடுத்துள்ளது. மேலும் சூரியனில் மே 10ஆம் தேதியும் மே 11ஆம் தேதியும் வெடிப்புகள் நிகழ்ந்ததாக நாசா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறந்த மற்றும் இலவச கல்வி, 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம், 200 யூனிட் இலவச மின்சாரம் என 10 உத்தரவாதங்களை அறிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் இந்த உத்தரவாதங்கள் அனைத்தும் அமல்படுத்தப்பட்டு விட்டதை உறுதிப்படுத்துவேன் எனவும் அவர் கூறியுள்ளார். டெல்லி அரசை பாஜகவால் கவிழ்க்கவோ அல்லது எம்எல்ஏக்களை உடைக்கவோ முடியவில்லை என முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். திகார் சிறையிலிருந்து வெளிவந்த பின்னர் எம்எல்ஏக்களை சந்தித்து பேசிய அவர், டெல்லி மற்றும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி அரசுகளை கவிழ்க்க பாஜக போட்ட திட்டம் படுதோல்வியடைந்ததாக கூறினார். தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கால்பந்து விளையாடும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தெலங்கானாவில் பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் ரேவந்த் ரெட்டி ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள மைதானத்தில் இந்தியா ஜெர்சியை அணிந்து கொண்டு கால்பந்து விளையாடினார். வடக்கு மும்பையின் மலாடு பகுதியில் மத்திய அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான பியூஷ் கோயல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த போது அவருக்கு மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஹரியானா முதல்வர் நயப் சிங் சைனி கர்னால் பகுதியில் உள்ள அடல் பூங்காவில் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார். பின்னர் முதியவர்கள், பெண்கள் யோகா செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு சென்று மக்களுடன் கலந்துரையாடினார். குளிர்காலம் முடிந்த நிலையில் உத்தரகண்ட் மாநிலம் சாமோலியில் உள்ள பத்ரிநாத் கோயில் திறக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி கோயில் நடைகள் திறக்கப்பட்ட நிலையில் ராணுவ இசைக்குழுவின் மெல்லிசை தாளங்களுடன் பத்ரிநாத் கோயில் திறக்கப்பட்டது. துப்பாக்கியை ட்ரோனில் பொருத்தி சுடும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. வஜ்ரா காப்ஸ் படையினர் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயிற்சியில் ஈடுபட்டனர். ஆட்கள் செல்ல முடியாத இடங்களில் இந்த வகை ட்ரோன்களை பயன்படுத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாபின் அமிர்தசரஸில் உள்ள பாகிஸ்தான் எல்லையில் சீன தயாரிப்பான ட்ரோன் ஒன்றையும் ஒரு ஹெராயின் போதை பொட்டலத்தையும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கைப்பற்றினர். இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சீனாவின் DJI Mavic 3V வகையைச் சேர்ந்தது அந்த ட்ரோன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கண்ணூரில் ரப்பர் பண்ணையில் புகுந்த காட்டு யானையை விரட்ட முயன்றபோது குட்டியுடன் சேர்ந்து துரத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜீப்பில் சென்ற வன காவலர்கள் குட்டியுடன் இருந்த யானையை விரட்டுவதற்காக சத்தமிட்ட நிலையில் ஆத்திரமடைந்த யானை குட்டியுடன் ஜீப்பை நோக்கி ஆவேசமாக ஓடி வந்தது. நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்த மலர் கண்காட்சியில் 45,000 தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்கள் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. விடுமுறை தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மோயர் சதுக்கம், பைன்மர காடுகள், குணா குகை, தூண்பாறை, நட்சத்திர ஏரி ஆகிய பகுதிகளை கண்டு ரசித்தனர். மேலும் இயற்கை அழகை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். வார விடுமுறையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அங்கு நிலவும் குளிர்ச்சியான சூழலை அனுபவித்தனர். குடும்பத்துடன் வருகை தந்த சுற்றுலா பயணிகள் அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், ஐந்திணை பூங்கா, ஏரி பூங்கா, பகோடா பாயிண்ட் உள்ளிட்ட தலங்களை பார்வையிட்டனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு மழைநீர் தேங்காமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கனமழை காரணமாக ஆட்சியர் அலுவலகம் முன்பு மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அருகே மினி வேன் கவிழ்ந்ததில் 3 பேர் காயமடைந்தனர். கடலூர் பழைய துறைமுக பகுதியைச் சேர்ந்த 18 பேர் புதுச்சேரி மாநிலம் அரியூரில் நடைபெற்ற பெயர் சூட்டும் விழாவில் கலந்து கொள்வதற்காக மினி வேனில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. விழுப்புரம் மாவட்டத்தில் பேருந்து பயணிகளிடம் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 பெண்களை போலீசார் கைது செய்தனர். திருட்டில் ஈடுபட்ட திருவண்ணாமலையைச் சேர்ந்த அனிதா, மகேஸ்வரி, ராதிகா ஆகிய 3 பெண்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் நாசிரத் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட அரசு பணியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தின் மின்பாதை ஆய்வாளர் அந்தோணி ராஜன் என்பவர் மது போதையில் சக பணியாளர்களை ஒருமையில் பேசி ரகளையில் ஈடுபட்டார். தூத்துக்குடி அண்ணா நகர் பகுதியில் வழக்கறிஞரை ஓட விரட்டி கொலை செய்ததாக 6 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அண்ணா நகர் 4வது தெரு பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மற்றும் தொழிலதிபரான செந்தில் ஆறுமுகம் என்பவர் சாலையில் நடந்து சென்றபோது வெட்டி கொலை செய்யப்பட்டார். மதுரையில் வைகை ஆற்றுக்கு வரும் நீர் இணைப்பு சாலைகளிலும் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மதுரை மற்றும் தேனி மாவட்டத்தில் 3 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் ஆற்றின் நீரில் வேகம் அதிகரித்துள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு கொடுப்பது போல் 3 TMC தண்ணீரை மேட்டூர் தொகுதிக்கும் வழங்க வேண்டும் என பாமக MLA சதாசிவம் கோரிக்கை விடுத்துள்ளார். மேட்டூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் யாரேனும் எதிர்ப்பு தெரிவித்தால் உச்சநீதிமன்றத்தை நாடுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே மாட்டுத்தீவன தொழிற்சாலைக்குள் கஞ்சா செடிகளை வளர்த்த வடமாநில நபரை போலீசார் கைது செய்தனர். ஆனேக்குலு கிராமத்தில் தீவனம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் கஞ்சா செடி வளர்ப்பதாக வந்த தகவலை தொடர்ந்து சோதனை செய்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையிலிருந்து காரைக்கால் நோக்கி சென்ற அரசு பேருந்து கடலூர் அருகே சாலையோர தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் பின்னால் வந்த மற்றொரு தனியார் பேருந்தும் அதன் மீது மோதியது. இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்த நிலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருகே சாலையில் மீண்டும் பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். திருவானைக்காவலிலிருந்து ஸ்ரீரங்கம் செல்லும் காந்தி சாலை ரயில்வே மேம்பாலத்திற்கு முன்பு பள்ளம் ஏற்பட்ட நிலையில் முறையாக சீரமைக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுட்டெரிக்கும் கத்திரி வெயிலிலிருந்து ஓட்டுநர்களை பாதுகாக்கும் வகையில் சென்னை மாநகர பேருந்துகளில் மின் விசிறி பொருத்தப்பட்டு வருகிறது. பேட்டரியால் இயங்கும் இந்த மின் விசிறிகள் பேருந்துகளின் ஓட்டுநர் இருக்கைக்கு முன்புறமோ அல்லது பின்புறமோ பொருத்தப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே இருசக்கர வாகனம் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் குழந்தை கண்முன்னே தாய் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர் 2 தார்வழி பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவருடைய மனைவி சந்தியா உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள புனித மரியன்னை மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவிகள் சந்திப்பு நடைபெற்றது. பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற விழாவில் கோவையில் துணை ஆட்சியராக உள்ள மணிமேகலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடி அருகே அரசு பேருந்தின் பின்பக்க டயர் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தீயை கவனித்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உடனடியாக பேருந்தை நிறுத்திவிட்டு பயணிகளை பாதுகாப்பாக கீழே இறக்கிவிட்டதால் அனைவரும் உயிர் தப்பினர். மக்களின் அவசர தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக நியூயார்க்கில் உள்ள இந்திய துணை தூதரகம் வார இறுதி நாட்கள் மற்றும் பிற விடுமுறை நாட்கள் உட்பட ஆண்டு முழுவதும் திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விடுமுறை நாட்களிலும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தைச் சேர்ந்த மலையேற்ற வீரரான காமி ரீட்டா ஷெர்பா 29வது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்துள்ளார். 54 வயதான ஷெர்பா கடந்த வசந்த காலத்தில் 8848.86 மீட்டர் உயரமுள்ள எவரெஸ்ட் சிகரத்தை ஒரே வாரத்தில் 2 முறை ஏறி 28வது தடவையாக சாதனை படைத்தார். IPL தொடரில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 141 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 19வது ஓவரிலேயே இலக்கை எட்டியது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற சென்னை ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான IPL லீக் போட்டியை காண சென்ற ரசிகர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தோனி உள்ளிட்ட சென்னை அணி வீரர்கள் கையெழுத்திட்ட அட்டை பரிசாக வழங்கப்பட்ட நிலையில் மகிழ்ச்சியுடன் ரசிகர்கள் பெற்றுக் கொண்டனர்.
சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் போலீசார் முன்னிலையிலேயே பிளாக்கில் டிக்கெட் விற்பனை செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் போலி டிக்கெட் விற்பனை செய்து ரசிகரை ஏமாற்றிய நிலையில் முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். IPL தொடரில் பெங்களூரு அணிக்காக மட்டுமே 250 போட்டிகளில் விளையாடிய வீரர் என்ற சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார். டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் களமிறங்கிய விராட் கோலி இந்த சாதனையை படைத்துள்ள நிலையில் RCB நிர்வாகம் வீடியோ வெளியிட்டு அறிவித்திருக்கிறது. கிரிக்கெட் வீரர் ரிங்கு சிங் அன்னைய தினத்தை முன்னிட்டு தனது தாயுடன் இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார். அதில் தனது உலகமே தனது தாய்தான் என உருக்கமாக பதிவிட்டு அன்னையர் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் லூசியானாவில் நடைபெற்ற SEC சாம்பியன்ஷிப் தொடரின் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர் பர்வேஜ் கான் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றார். அதேபோல் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 3ஆம் இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்தியா முழுவதும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் உள்ளதாகவும் தமிழகத்தில் இன்று வரை சாதிய அடக்குமுறை இருப்பதாக இயக்குநர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் படங்கள் அனைத்தும் திரையரங்குகளில் வெளியாக வேண்டும் என கூறினார். KGF நடிகர் யாஷ் நடித்து வரும் டாக்ஸிக் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகை ஹூமா குரேஷியுடன் படக்குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. மலையாள இயக்குனர் கீத்து மோகன்தாஸ் இயக்கும் இந்த படத்தில் ஏற்கனவே நடிகை நயன்தாரா யாஷிற்கு அக்காவாக நடிக்க ஒப்பந்தம் ஆகியுள்ளதாக கூறப்படுகிறது. அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து நடிகை நயன்தாரா தனது குழந்தைகளை கொஞ்சி மகிழும் வீடியோவினை அவரது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ரசிகர்கள் பலரும் கமெண்டில் அவருக்கு அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அன்னையர் தினத்தை முன்னிட்டு நடிகைகள் பலரும் தங்கள் தாய்மார்களுக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நடிகைகள் த்ரிஷா மற்றும் சாயிஷா ஆகியோர் தங்கள் தாயுடன் இருக்கும் சிறுவயது புகைப்படம் மற்றும் தற்போதைய புகைப்படங்களை பகிர்ந்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நடிகை ஸ்ருதி ஹாசன் மும்பை விமான நிலையத்தில் தனது சகோதரி அக்ஷரா ஹாசனுடன் வந்தபோது அங்கிருந்தவர்கள் செல்ஃபி எடுக்க ஆர்வம் காட்டினர். இருவருமே பல இந்திய மொழிகளில் முன்னணி நடிகர்களுடன் ஏராளமான படங்களை நடித்தும் பாடல்களை பாடியும் உள்ளனர். சென்னையில் பாடகர் வேல்முருகன் மதுபோதையில் மெட்ரோ திட்ட அதிகாரியை தாக்கியதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதுபோதையில் வளசரவாக்கம் பகுதியில் சென்ற பாடகர் வேல்முருகன் முன்னறிவிப்பின்றி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கவர்ச்சி உடையில் போட்டோஷூட் நடத்திய புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு ரசிகர்களை கரங்கடித்துள்ளார். வண்ணத்து பூச்சி போன்ற உடை அணிந்து அசத்தல் போஸ் கொடுத்த அவரது போட்டோஷூட்டிற்கு ரசிகர்கள் லைக்ஸ்களை அள்ளி வீசி வருகின்றனர். மும்பையில் நடைபெற்ற ஹீரா மண்டி வெப் சீரிஸின் வெற்றி விழாவில் நடிகைகள் அதித்தி ராவ், சஞ்சிதா ஷேக், சோனாக்ஷி சின்ஹா, ஆயிஷா கான் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் கலந்து கொண்டனர். ஹீரா மண்டி வெப் சீரிஸானது சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியாவில் பெண்களின் நிலை குறித்து எடுக்கப்பட்டது. விடுமுறையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 5 மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். காலை முதலே பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு செய்தனர். நாகையில் உள்ள நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக காத்தவராய சுவாமி செடில் மரத்தில் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது குழந்தைகளை 30 அடி உயர செடில் மரத்தில் ஏற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் உள்ள பழமை வாய்ந்த சேவுக பெருமாள் ஐயனார் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் பூதமங்கலத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. களிமண்ணால் மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்ட துரியோதனனின் உருவத்தை பீமன் வதம் செய்யும் நிகழ்வை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள வேப்பிலை மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பால்குட உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பால்குடம் சுமந்து சென்று நேர்த்திக் கடன் செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த புதுக்கூரைப்பேட்டை பகுதியில் உள்ள சடாமுனீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.